ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து தற்காலிகமாக இந்த போராட்டத்தை கைவிட்டு பண்ணியிருக்காங்க. பார்த்த வரைக்கும் என்ன இஷ்யூ ஆயிருக்கு சார்? இல்லை சம்மந்தப்பட்டு என்ன விஷயம் ஆயிருக்கு? ஆக்சுவலாக என்னன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து நோஸில் வந்து அந்த நாசல் போனில் ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு சர்ஜரிக்காக வந்திருக்கிறாங்க. அனஸ்தேஷியா கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அனஸ்தேஷியா கொடுத்தப்போ அவங்களுக்கு வந்து அதில் ஏதோ இஷ்யூ ஆகி அவங்க அந்த உயிரிழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்றதை மருத்துவர் சைட்லேன்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்து அதை வந்து ஏற்றுக்கலை. அவங்க வந்து அதில் வேறு ஏதோ இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. அதனால அந்த நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் டீமை வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சார் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிவிடுவாங்க. அந்த டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ராப்பரான நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டு என்ன நடந்துச்சுன்னு நேர்மையாக அதை பார்த்து அதில் இவங்க சொல்கிறபடி ஏதேனும் தவறு நடந்திருந்தால் சட்டப்படி எல்லா நடவடிக்கையும் எடுப்போன்றதை சரி. எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்கும் ப்ளீஸ், இது வேறு விஷயம், அது வேறு விஷயம். எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்குமே ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட சொல்லியாச்சு. இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கூட எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் ஆய்வு பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. மக்கள்கிட்டேருந்து குறைகளை வாங்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றா நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதற்கான டைம் ஸ்பேஸை நீங்கள் கொடுங்க. எல்லாமே மிக தரமான மருத்துவ சேவையை நம்ம அரசாங்கம் வழங்கும், முதலமைச்சர் வழங்குவார். சரிங்களா? நீங்கள் பேசிட்டு இருக்கிறப்ப நிறைய மக்கள் இடைமறிச்சு இங்கே இருக்கக்கூடிய நிறைய சொன்னாங்க. கரெக்ட் சார். அவங்க இவ்வளவு நாளாக வந்து பட்ட ஆதங்கத்தை என்கிட்ட சொல்கிறாங்க. அதை சரி பண்ணுறது தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இப்போ ரீசெண்டாக தான் ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எல்லா தரப்புலையுமே எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதன்படி ஒவ்வொரு அரசு மருத்துவமனையும் வந்து உயர்தர சிகிச்சை அளிப்பதற்கு ஏற்றவாறு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அனைத்து நடவடிக்கை எடுப்பார். நன்றி.